Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல இருந்து பை பண்ணலாம் எந்த இடத்துல இருந்து செல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண சம் வீடியோஸ் வந்து இருக்குது, கரன்சி பேர் இருக்குது. ஸோ வீக்லி மார்க்கெட் அனாலிசிஸாக இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோவில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறீங்க, தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை ஒரு ஃபீட்பேக்காக வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்லாம். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸோ உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஃபீட்பேக்கை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து மாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். கோல்டு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இது வந்து இன்டிஸ்மெண்ட். இது என்ன இன்டிஸ்மெண்ட் ப்ரோ? பாருங்க ப்ரோ, இது என்ன இன்டிஸ்மெண்ட்? மேனுவல் இன்டியூஸ்மெண்ட். மேனுவல் இன்டிஸ்மெண்ட்டை அடிச்சுட்டு இந்த சப்ளைஸில் ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து செல் போகணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு இன்டிஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் இதுதான் ஒரு நல்ல மேனுவல் இன்டிஸ்மெண்ட். எப்படி இருந்தாலும் இந்த மேனுவல் இன்டிஸ்மெண்ட்டை இங்கே இன்டிஸ்மெண்ட் இருந்தாலும் மேனுவல்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை அடிச்சிட்டான், அவனுக்கு தேவையான சப்ளைவும் இங்கே கிடச்சிருச்சு, இங்கேருந்தும் செல் போக சான்ஸ் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் விக்கு விட்டு அடிக்கிறான்னா இங்கேருந்து செல் போகவோ கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போது என்டையர்லி இது ஃபெயிலியர் ஆயிரும் இந்த சப்ளை. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். மேலே இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த சப்ளைக்கு வந்தானா கொஞ்சம் செல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் ஜோன் வரைக்குமே நம்ம ட்ரேடு கிடைக்கும். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ட்ரேடு கிடச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? வந்துட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் வரலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த சப்ளை, அதுக்கு அடுத்தது மேலே சப்ளை, இது எல்லாமே மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பேசுனது தான், அப்படியே தான் இருக்குது, இன்னும் வரல. ஏயுடிஎஸ்டி ஓகே. இப்போது இந்த ஹையை அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹையை அடிச்சுட்டு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை பாருங்கள், இது சூப்பரான சப்ளை. இந்த சப்ளை, அப்புறம் இங்கே ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது. ஹிடன் சப்ளை விட இங்கே இருக்கிற சப்ளை நல்லாயிருக்கு. இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், இந்த டிமாண்ட் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. நான் டெய்லி போகிறேன். இந்த டிமாண்ட்லேருந்து நான் பை கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன் கொடுத்தேன்னா இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட் இருக்கா, இது ஃபுல்லாக ஒரு இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வந்து என்ன பண்ணுறான், இந்த டிமாண்ட் எடுக்கிறான். இந்த டிமாண்டில் தான் நான் பை கொடுத்துருந்தேன். இதில் 50% வந்தானா, 50% வரல. அப்போ என்ன பண்ணுவான், வருவான். டிமாண்டை மிட்டிகேட் பண்ணனால 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் போய் பார்த்தா நமக்கு இந்த லோ ஒரு இன்டிஸ்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுக்க வேண்டாம், ஒர்க் ஆகாது. ஏன்னா 50% மார்க்கெட் வந்துடுவான் கீழே. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஹவரில் ஒரு கவுண்டர் வேணால் பார்க்கலாம். ஏதாவது சப்ளை எடுத்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த 50%ல் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து போகும். ஓகேங்களா? இப்போ சப்ளை இருக்கான்னு பார்க்கலாமா?
சப்ளை இருக்குது, இது வேண்டாம், இதெல்லாம் வேஸ்ட்டு. இங்கே சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, இது சூப்பர் சப்ளை. அப்போது மேலே இருக்கிறதும் இதுவும் நமக்கு ஹைலி ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அப்போது சப்ளைலேருந்து நம்ம எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணணும்? ராஜேஷ் கண்ணன் ப்ரோ நீங்களே சொல்லுங்கள். கவுண்டருக்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கவுண்டருக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த டிமாண்ட் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டை வந்து எகெயின் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போக தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணலாம், கவுண்டர்லேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்தா டிமாண்டுக்கு வரைக்கும் ட்ரை பண்ணி என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிவிட்டு டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம். இவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, யூஎஸ்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிது, இங்கே கிடையாது, இங்கே கிடச்சிது. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு இப்படி போக மாட்டோம். கன்ஃபர்மேஷன் பார்த்து நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிதா, இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிது, மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போகிறான். அதுக்கு அடுத்தது நான் இங்கே கொடுத்துருந்தேன். இப்போது நமக்கு இங்கே நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. இந்த என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி போடக்கூடாது. ஓகேங்களா? போட்டால் நமக்கு தான் ரிஸ்க்கு. ஆனால் இதுக்கப்புறமா என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இது சோச்சு இன்டியூஸ்மெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணிட்டான். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கன்ஃபர்மேஷன் தான் பார்க்க சொன்னேன். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், நமக்கு என்ட்ரி வந்து ஃபைனலாக இங்கே கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறோம், கிட்ட வரைக்கும் வந்துட்டு கீழே போகிறோம். அப்போ நமக்கு இது பிரேக் ஈவன் ஆர்டர் தானே. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ கிட்ட வந்திருக்கான், பட் என்ட்ரி பாயிண்ட்டை தொட மாட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இதை பிரேக் ஈவன் நம்ம கொடுத்துருவோம். மார்க்கெட் பிரேக் ஈவனை ஹிட் பண்ணாது. அப்படி ஹிட் பண்ணால் மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டாப்பில் என்ட்ரி போட்டுட்டிங்கன்னா விட்டுறணும். அதுக்கு அடுத்த என்ட்ரியை நீங்கள் ட்ரை பண்ணவே கூடாது. அது வந்து உங்களுக்கு லூஸ் ஆக தான் சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த என்ட்ரியை ட்ரை பண்ணக்கூடாது. இது லூஸ் ஆகிடும் மோஸ்ட்லி, எப்படி தான் இருந்தாலும். அதனால தான் டாப் ட்ரை பண்ண சொன்னேன். இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணியிருந்தாலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரி இருக்கானா, என்ட்ரி இல்லை. இது ஒரே ஒரு என்ட்ரி தான். இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுறணும். மார்க்கெட் இந்த லோ வரைக்குமே போகும். ஓகேங்களா? இதுவும் இந்த லோ வரைக்குமே போகும். ஸோ இது நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த சப்ளைலேருந்து நான் செல் சொல்லலை. ஸோ இது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இதில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல்லு இன்னும் மார்க்கெட் போயிட்டு தான் இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக. இல்லை இங்கேருந்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு கீழே வந்துடுவான். ஓகேங்களா? ஏன்னா இந்த டிமாண்டுக்கு வந்து தான் ஆகணும் மார்க்கெட். ஓகேங்களா? இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது தான், இன்னும் வரல. சேம் என்ட்ரி தான், திடீர்னு கீழே வந்துடுவான். இதில் நமக்கு மூமெண்ட் கம்மியாக தான் இருக்குது. யூஎஸ்டி பேர்ஸாக பாருங்கள், அதுதான் வந்து நமக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும். இந்த டிமாண்டை நான் கொடுத்துருந்தேன். ஃபாரெக்ஸ் சேனலில் போய் பாருங்கள். இந்த டிமாண்டில் பை கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். அடுத்தது இதுலேயும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த டிமாண்டில் பை சொல்லியிருந்தார். இது வேண்டாம், இதில் பை போங்கன்னு சொல்லியிருந்தோம். இது 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நமக்கு ரொம்ப கன்சாலிடேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதுலேயும் வேண்டாம், ஜிபிபி ஏயுடி வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை இதில். இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிட்டான். மார்க்கெட் கீழே போக சான்ஸ் இருக்குது. நான் வேணால் அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சா அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீக்லியோட டிமாண்ட், இந்த டிமாண்டில் இருந்து இந்த சப்ளை போயிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இது பிஓஎஸ், அப்போ இது டிமாண்ட். இந்த டிமாண்ட் பிரேக் ஆனதுக்கு இது உள்ளே வந்து ஃப்ளிப்பு கிடச்சிருந்துச்சு. அப்போ இந்த டிமாண்ட் பிரேக் ஆனால் ஃப்ளிப்பு வந்து எடுக்கக்கூடாது, சோர்ஸில் மட்டும்தான் எடுக்கணும். இது அதுக்கு அடுத்த வர ஒரு ஸ்ட்ரக்சர், இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஃப்ளிப்பு வர்ற மாதிரி வந்து பிரேக் பண்ணிடுவான். இது வேணாம், இதை விட்டுருங்க. இது வந்து க்ரீன் ஜோனுக்கு வரும். 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஜோனுக்கு வருவான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அப்போ க்ரீன் ஜோனுக்கு வருவான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் ட்ரை பண்ணலாம்.
ஒரு சப்ளை கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை இங்கேருந்து செல் ட்ரை பண்ணலாம். நமக்கு இந்த லோவை அடித்து மேலே அந்த சோச்சுன்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலேருந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது NZDUST இன்றைக்கி நம்ம அப்டேட்டை கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், சப்ளை பிரேக் பண்ணுறான். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், சப்ளைவை பிரேக் பண்ணுறான். பட் டெய்லியோட இந்த சப்ளை பிரேக் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை பிரேக் பண்ணல. ஓகேங்களா? ஏன் சப்ளை பிரேக் பண்ணான்றதையும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்டியூஸ்மெண்ட்லாம் இருக்குது. லோ எஸ் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் இருந்தும் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. மேலே என்ன இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, மேலே சப்ளை இல்லை, பட் இந்த சப்ளைக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கான். இங்கேருந்து மார்க்கெட் எகைன் கீழே வர சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பையில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதில் கவுண்டர் வந்து போகணும். அப்போது இந்த என்ட்ரி நமக்கு வேலிட் இல்லை, இதில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த லோவை அடிச்சுட்டு மார்க்கெட் இந்த ஹை, ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு சப்ளைவும் இல்லை, அப்போது இந்த ஹையை எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இந்த சப்ளையே இன்னும் ஃபெயில் ஆகாதனால இங்கேருந்தே கூட கீழே வரலாம். ஆனால் நமக்கு மோஸ்ட்லி என்ட்ரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு இந்த சப்ளையும் பிரேக் ஆயிடுச்சு. மேபி இதுக்குள்ளேயே ஒரு ஸ்விங்கை க்ரியேட் பண்ணி இப்படி வரானா இந்த லோவை எடுத்து நம்ம சோச்சா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு NZDUSTல என்ட்ரி இல்லை. இந்த டிமாண்ட்லேருந்து பை பாருங்கள், டெய்லி ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஹையை எடுத்தால் நமக்கு பை, அது வரைக்கும் நோ பை. ஸோ சப்ளைக்கு வரணும் மார்க்கெட், சப்ளைக்கு வந்தால் செல், சப்ளைக்கு வருவான். ஸோ மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, அடிச்சிட்டான். அடித்த உடனே மார்க்கெட் கீழே வரான்னா கஷ்டப்பட்டு மேலே போய் சப்ளையை தொட்டோன்னே மார்க்கெட் வேகமாக கீழே வந்துடுவான். GBPUST ஓகே, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு போயிட்டு தான் பை ஆகணும், இல்லைனா இந்த டிமாண்ட் இந்த டிமாண்ட். ஓகேங்களா? அப்போது நமக்கு சப்ளை கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து வரணும். அப்போது இந்த சப்ளையை நமக்கு கண்ட்ரோல் எடுக்கலாம். அதுக்கு மேலேயும் ஒரு சப்ளை இருக்குது, 4 hour. இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுக்கலாம், இதுவும் கண்ட்ரோல் எடுக்கலாம், ரெண்டுமே ஓகே தான். அப்போ இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்காதுன்னு பார்த்தோம்னா 4 hour 15 minutes போகிறோம். 15 minutesல நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கு. பட் இது நம்ம க்ரைட்டீரியா 50% வரல, பட் ஓகே தான், ரீஃபண்ட்மெண்ட் தான். இதுக்குள்ளே பாருங்கள் 50%ல பக்காவான ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அப்போது ரெண்டு சப்ளையில் மேலே இருக்க சப்ளை தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ இங்கே ரீஃபண்ட்மெண்ட் வந்திருக்கு. 5 minute போகிறோம். 5 minute நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து BOS. ஸோ இதுவும் கூட எடுத்துக்கலாம். கவுண்டர் நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த லோ, ரெண்டு லோ, இது ஒன்று, இந்த லோவெலாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் லோ கிடையாது. இது ஒரு லோ, இது ஒரு லோ, ரெண்டு லோ. அப்போது எக்ஸ்ட்ரீம் இங்கே இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் ஓகே. அப்போது இங்கே இருக்கக்கூடிய 5 minute, ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஏன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளை தான் பெஸ்ட்டு. அது இல்லாமல் 4 hourல
நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இதுதான் என்ட்ரி, இங்கே கொடுத்துருச்சு. இந்த இடத்துல என்ட்ரி நம்ம போகக்கூடாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் இந்த இடத்துல. அப்போ ஹை ப்ராபிலிட்டி எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் நமக்கு கரெக்டான ஒரு செல் வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் இங்கேயும் போகலாம். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா?